ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. மதிப்புக்குரிய பெரியவர்களே, அன்புக்குரிய சாய் சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடுவது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, குருவின் மகத்துவத்தை உலகுக்கு எடுத்துரைக்கும் புனித நாளான குரு பூர்ணிமா திருநாள் ஆகும். அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா திருநாள் நல்வாழ்த்துக்கள். குரு என்ற சொல்லுக்கு மிக ஆழமான பொருள் உண்டு. பூ என்பது இருள், ரு என்பது அதை அகற்றுபவர், அதாவது அறியாமை என்னும் இருளை அகற்றி ஞானம் என்னும் ஒளியை நம் வாழ்க்கையில் ஏற்றுபவர் குரு. தாய் நமக்கு உயிரை கொடுக்கிறார்கள், தந்தை வாழ்க்கையை தருகிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை உணர்த்துபவர் குரு. எனவே நம் இந்திய ஆன்மீக பாரம்பரியத்தில் குருவிற்கும் இறைவனுக்கும் இணையான இடம் வழங்கப்பட்டுள்ளது. அதனால்தான் நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த மந்திரம் குருவே படைப்பும் காத்தலும் அழித்தலும் செய்யும் பரம்பொருள் என்பதை உணர்த்துகிறது. அன்புடைய பக்தர்களே, 2026ஆம் ஆண்டு சீரடியில் குரு பூர்ணிமா விழா ஜூலை 28ஆம் தேதி முதல் ஜூலை 30 வரை 3 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஜூலை மாதம் 28ஆம் தேதி விழா தொடக்க நாள். ஜூலை மாதம் 29 முக்கிய குரு பூர்ணிமா நாள். ஜூலை 30 நிறைவு விழாவும். பாரம்பரிய வியாழக்கிழமை பல்லாக்கு ஊர்வலம் நடைபெறுகின்றன. இந்த 3 நாட்களும் சீரடி முழுவதும் ஓம் சாய்ராம் என்ற நாமம் ஒலித்து கொண்டே இருக்கும். உலகம் முழுவதில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சாய்பாபாவின் சமாதி மந்திரில் தரிசனம் செய்து அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகின்றன. சாய்பாபா எந்த ஒரு மதத்துக்கும் சொந்தமானவர் அல்ல. அவர் இந்துக்களுக்கும், முஸ்லிம்களுக்கும், கிறிஸ்துவர்களுக்கும், சீக்கியர்களுக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சொந்தமானவர். அவர் கூறிய மிகப்பெரிய செய்தி சப்கா மாலிக் ஏக், அனைவருக்கும் இறைவன் ஒருவரே. இந்த ஒரு பாக்கியம் உலக சகோதரத்துவத்தின் அடையாளம் ஆகும். அன்புடையவர்களே, நாம் குரு பூர்ணிமாவை ஏன் கொண்டாடுகிறோம்? இந்த நாளில் நம்மை நல்வழிப்படுத்திய குருமார்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஆன்மீக வழிகாட்டிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உணர்வு உள்ள இடத்தில் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் இருக்கும். சாய்பாபாவை நம் குருவாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையும், அமைதியும், அன்பும், பொறுமையும் அதிகரிக்கும். இந்த புனித நாளில் நாம் அனைவரும் சாய்பாபாவின் திருவடிகளில் நம் மனதையும் சிந்தனையும் சமர்ப்பித்து அவர் காட்டிய வழியில் நடக்க உறுதி எடுப்போம். அன்பு நிறைந்த சாய் பக்தர்களே, குரு பூர்ணிமா வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வோம். இந்திய ஆன்மீக வரலாற்றில் மகரிஷி வேத வியாசர் மிக உயர்ந்த இடம் பெற்றவர். அவர் 4 வேதங்களையும் தொகுத்தார், 18 புராணங்களை இயற்றினார். மேலும் உலக புகழ் பெற்ற மகாபாரதத்தையும் அருளினார். அதனால்தான் அவரை உலகின் முதல் மகா குருவாக போற்றுகிறோம். வேத வியாசர் அவதரித்த தினமே குரு பூர்ணிமா என்று
கொண்டாடப்படுகிறது. அன்று நம் குருமார்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துவது நமது பாரம்பரியமாகும். அன்புடையவர்களே, ஷிரடி சாய்பாபா ஏன் சத்குரு என்று அழைக்கப்படுகிறார்கள்? ஏனெனில் சாய்பாபா மக்களுக்கு வெறும் அறிவுரைகளை மட்டும் கூறவில்லை, அவர்களின் வாழ்க்கையை மாற்றினார். துன்பத்தில் இருந்தவர்களுக்கு ஆறுதல் அளித்தார், நோயுற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார், ஏழைகளுக்கு உணவு வழங்கினார், மத வேறுபாடுகளை நீக்கி மனித நேயத்தை வளர்த்தார். சாய்பாபாவின் வாழ்க்கையில் 2 வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை: நம்பிக்கை, பொறுமை. பாபா கூறினார், என் மீது முழு நம்பிக்கை வையுங்கள், பொறுமையுடன் இருங்கள். சரியான நேரத்தில் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய உலகில் பலர் உடனடியாக வெற்றியை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் சாய்பாபா நமக்கு கற்றுக் கொடுத்தது, நல்ல விஷயங்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைக்கும் என்பதையே. ஒரு விதையை நட்டவுடன் மறுநாளே மரமாகாது. தினமும் தண்ணீர் ஊற்றி பொறுமையாக காத்திருந்தால்தான் அது ஒரு பெரிய மரமாக ஆகும். அதுபோல நமது பிரார்த்தனைகளுக்கும் இறைவன் சரியான நேரத்தில் பதில் அளிக்கிறார். நம்முடைய பக்தர்களை சாய்பாபா கூறிய மற்றொரு உயர்ந்த கருத்து, பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது இறைவனுக்கு உணவு படைப்பதற்கு சமம். அதனால்தான் நாம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், அன்புடன் பேச வேண்டும், யாரையும் வெறுக்க கூடாது, எல்லோரிடமும் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சாய்பாபா கூறியது போல, அன்பே என் மதம், சேவையே என் வழிபாடு. இந்த குரு பூர்ணிமாவில் நாளில் சாய்பாபா இந்த உயர்ந்த போதனைகளை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க உறுதி எடுப்போம். சாய்பாபா கூறியதை உறுதியை எடுத்து நாம் வாழ்ந்து காட்டுவோம். இதுவே சாய்பாபாவுக்கு நாம் செலுத்தும் உண்மையான காணிக்கை ஆகும். இறுதியாக சாய்பாபாவின் 2 தெய்வீக வார்த்தைகளை நம் இதயத்தில் பதிப்போம். அசைக்க முடியாத நம்பிக்கை, முடிவில்லா பொறுமை. இந்த 2 பண்புகள் நம் வாழ்க்கையில் இருந்தால் எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். இதனை செயல்படுத்தி நாம் வாழ வேண்டும். இந்த குரு பூர்ணிமா நாளில் நாம் ஒரு உறுதிமொழி எடுப்போம். நான் உண்மையாக வாழ்வேன், நான் யாரையும் வெறுக்க மாட்டேன், நான் இயன்றவரை பிறருக்கு உதவுவேன். நான் சாய்பாபாவின், நான் யாரையும் வெறுக்க மாட்டேன், நான் இயன்றவரை பிறருக்கு உதவி செய்வேன். நான் சாய்பாபாவின் மந்திரமான நம்பிக்கை மற்றும் பொறுமை என்ற போதனைகளை என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன். இவ்வாறு வாழ்ந்தால் நம் வாழ்க்கை மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள உலகமே அழகாக மாறும். இந்த புனிதமான குரு பூர்ணிமா நாளில் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை மனதில் பதிய வேண்டும். சாய்பாபா நம்மிடம் செல்வத்தையோ ஆடம்பரத்தையோ கேட்கவே இல்லை. அவர் விரும்பியது தூய்மையான மனம், அசைக்க முடியாத நம்பிக்கை, பொறுமை, அன்பு மற்றும் மனிதநேயம். சாய்பாபா கூறிய 2 வார்த்தைகள் நம்பிக்கை, பொறுமை. இந்த 2 வார்த்தைகளே ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், பொருளாதார கஷ்டங்கள் வரலாம், வேலை கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். சாய்பாபா கூறியது போல, என்னை நம்பி வரும் யாரையும் நான்
கைவிட மாட்டேன். அன்புக்குரியவர்களே, குரு பூர்ணிமா என்பது வெறும் திருவிழா அல்ல, அது நம்மை நாமே சிந்திக்க வைக்கும் நாள். நான் உண்மையாக வாழ்கிறேனா? நான் பிறருக்கு உதவுகிறேனா? நான் பெற்றோரையும் ஆசிரியர்களையும் மதிக்கிறேனா? என் வாழ்க்கை சாய்பாபாவின் போதனைகளுக்கு ஏற்ப இருக்கிறதா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய நாள். இன்று நாம் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இனிமேல் பொய் பேச மாட்டேன், யாரையும் வெறுக்க மாட்டேன், என்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்வேன், எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டுவேன், ஒவ்வொரு நாளும் சில நிமிடமாவது இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்வேன். சாய்பாபாவின் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்ற போதனைகளை என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவேன். அன்புடைய சாய் பக்தர்களே, 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும் சீரடியில் குரு பூர்ணிமா திருவிழா உலகம் முழுதும் உள்ள பக்தர்கள் ஒரே குடும்பமாக இணைகிறார்கள். இந்த விழா நமக்கு குருவின் அருளையும் ஆசீர்வாதத்தையும், இறை நம்பிக்கையின் மகத்துவத்தையும், மனித நேயத்தின் உயர்வையும் நினைவூட்டுகிறது. இந்த புனித நாளில் நம் குடும்பங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்கவும், நோய்கள் நீங்கவும், இளைஞர்களுக்கு நல்ல கல்வியும் வேலைவாய்ப்பு கிடைக்கவும், விவசாயம் செழிக்கவும், உலகில் அமைதியும் சகோதரத்துவம் நிலைக்கவும் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா திருவடிகளை நாம் மனதார பிரார்த்திப்போம். இறுதியாக நாம் அனைவரும் என்னுடன் இணைந்து முழங்குங்கள். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத மகாராஜிக்கு ஜெய். அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.